64 கணபதி திருவடி சரணம். வணக்கம், நான் உங்கள் லோகநாதன். இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு. என்னன்னா, நம்ம நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய ரகசிய முறையை பார்க்க போகிறோம். இந்த முறை மகாகுருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழங்கிய அற்புத முறை. இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இல்லந்தோறும் பூஜை ரூமில் நீட்டாக உட்காந்து ஒரு 108 நாட்கள் இந்த மந்திர ஜபம் பண்ணணும். இது ஒரு அற்புதமான மந்திரம். என்ன மந்திரம்னா, எம்பெருமான் சிவபெருமானுடைய மந்திரம். ஓம் நம சிவாய நகார பெருமானே வசிய ஸ்வாஹா. ஓம் நம சிவாய நகார பெருமானே வசிய ஸ்வாஹா. ஓம் நம சிவாய நகார பெருமானே வசிய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 88 முறை டெய்லி உச்சரிக்கணும். 88 முறை உச்சரிக்கணும். இது இந்த பூஜையை 108 நாட்கள் நம்ம தொடர்ந்து இந்த மந்திரத்தை தீபம் ஏற்றி உச்சரிக்கணும். உச்சரிக்கக்குள்ள அற்புத பலன் தரும். இப்ப இதுக்கு தேவையான பொருள் என்னன்னா, நல்ல சிகப்பு கலர் திரி வேணும். அந்த சிகப்பு கலர் திரி, ஒரு சிகப்பு துணி வாங்கி அந்த துணியில கட் பண்ண திரியா இருந்தாலும் சிறப்பு. இல்லைன்னா சிகப்பு கலர் திரி கிடைச்சாலும் ஈஸியா அதை வாங்கிக்கோங்க. அதுல புது மண் அகல் விளக்குல நல்லெண்ணெயை ஊத்தி இந்த நல்லெண்ணெய் தீபத்துல நம்ம வழிபாடு பண்ணணும். இந்த நல்லெண்ணெய் தீபத்தை நோக்கி இந்த அற்புத மன்றத்தை நம்ம உச்சரிக்கணும். இது என்ன பண்ணணும், 88 முறை உச்சரிக்கணும் இந்த மகா மந்திரத்தை. பிறகு இது 108 நாட்கள் தொடர்ந்து இந்த மந்திர ஜபம் நம்ம பண்ணணும். இது மாதிரி பண்ணி முடிக்கக்குள்ள 108 நாள் தொடர்ந்து எந்த தடைகளும் இல்லாமல் நீங்கள் பண்ணிடுங்க. தடை இருந்தாலும் அதை அடுத்த நாள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. அதனால எந்த தவறும் இல்லை. இது ஆண் பெண் எல்லோருமே செய்யலாம், குடும்பத்தாரும் செய்யலாம், குழந்தைகளும் செய்யலாம் இந்த மந்திரத்தை. இது எல்லா அற்புத பலன் தரும். இது தீட்டு அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இல்லை. எம்பெருமான் சிவபெருமானுடைய அற்புத மந்திரம் இது. இதுக்கு எந்த தோஷங்களும் இல்லை. நீங்க ஓம் நம சிவாய நகார சிவபெருமானே வசிய ஸ்வாஹா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தினந்தோறும் 88 முறை உருகுடுத்து இது 108 நாட்கள் தொடர்ந்து ஒரு நல்லெண்ணெய் தீபத்துல இதை போடணும். இந்த தீபத்தை ஏற்றி இந்த மந்திரத்தை உச்சரிக்கணும். இந்த மகா மந்திரத்தை உச்சரிச்சு 108 நாள் பூஜையை தொடர்ந்து நாம செஞ்சு 108வது நாள் முடிச்ச பிறகு, மந்திர ஜபம் பண்ண பிறகு, மகாகுருநாதர் விநாயக பெருமானோட ஆலயத்துக்கு போய் அங்க மகாகுருநாதர் விநாயக பெருமான் ஆலயத்துக்கு போகக்குள்ள நீங்க ஒரு சிதற தேங்காய் ரெடி பண்ணி போகணும். இங்க ஒரு சிதற தேங்காய் ரெடி பண்ணி அதுக்கு மஞ்சள் பூசி அந்த தேங்காய் கொண்டு போய் மகாகுருநாதரோட திருவடியில சமர்ப்பணம் பண்ணிடணும், உடைச்சிடணும். உங்களுக்கு எந்த காரிய தடைகள் இருந்தாலும் அனைத்தையும் நீக்கி நீங்க நினைத்த காரியங்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாகுருநாதர் மகா கணபதியோட திருவடியில இந்த காயை சிதறு காயை உடைச்சிருங்க. இது போன்று இந்த ரகசிய முறை நீங்க செய்யறதுனால என்ன பலன்கள் அனுபவிக்கலாம்னா, நீங்க நினைத்த காரியங்கள் வெற்றி பெறலாம். எந்த காரியங்கள் நினைச்சாலும் நீதி நேர்மையான காரியங்கள். என்ன நீதி நேர்மையான காரியங்கள்னா, உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுப்பார். உங்களுக்கு வீடு கட்டணும்னு ஆசை இருக்கா, அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுப்பார். உங்க காரியம் அந்த வெற்றி அடைய வைப்பார். சில காரு வாகனம் இந்த மாதிரி ஏதாவது வாங்கணுமா, அது வெற்றி அடைய வைப்பார். அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பார். இது போன்ற உங்களுக்கு குழந்தை வர வேணுமா, குழந்தை வரத்துல வெற்றி அடைய வைப்பார். இது போன்ற திருமணம் வர வேணுமா, திருமணம் வரவும் வெற்றி பெற்று கொடுப்பார். இது போன்ற ரகசிய முறைகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி கொடுப்பார். இது எல்லாமே முறையான கோரிக்கையா வச்சு இந்த காரியங்கள் நம்ம கேட்கக்குள்ள உறுதியா 108வது நாள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இது போன்ற அற்புதங்கள் நடத்தி கொடுப்பார். ஏன்னா நம்ம உச்சரிக்கிற மந்திரம் அற்புத மந்திரம். ஓம் நம சிவாய நகார பெருமானே வஷ்யஸ்வாஹா அப்படிங்கிற இந்த அற்புத மகா மந்திரம் மகா சக்தி வாய்ந்த மந்திரம். இதுல நமசிவாய மந்திரத்துல அற்புத பலன்கள் இருக்கு. அது நகாரம், நம்ம மண்ணுக்குண்டான மந்திரம். அதுல ஒரு ரகசிய முறை வச்சு
அந்த மண் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த பூமியில் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட காரிய வெற்றி கொடுக்கறதுக்கு மகா குருநாதர் அற்புதமா உங்களுக்கு அருளாசி புரிவார். இதுல நம்ம இந்த மந்திரத்தை அற்புதமா தினந்தோறும் 108 நாள்கள் நம்ம வழிபாடு பண்ணக்குள்ள உறுதியா நம்ம நினைத்த காரியம் வெற்றி பெற்றே தீரும். எம்பெருமான் மகா குருநாதர் சேருமான் அருளாசி புரிஞ்சு இந்த காரியங்களை ஒரு காரியத்திலையும் வெற்றி பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு வரும் காரியங்கள் அனைத்தும் 108வது நாளிலிருந்து நடக்க ஆரம்பிச்சிடும். இது போன்ற உங்களோட வாழ்க்கையில அற்புத பலன்கள் தர ஆரம்பிச்சிடும். எது எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இது போன்ற ரகசிய முறைகள் இது. இந்த முறைகள் எல்லாமே மகா குருநாதர் சித்தர்கள் நம்மளுக்கு வழிகாட்டுதல் முறையில பண்ண விஷயம். இது எல்லாமே நம்ம மிக எளிமையா நம்மளுக்கு தேவையான ஒரு தீபம் ஏற்றுறோம். அந்த தீபத்துல அற்புத மகா மந்திரத்தை உச்சரிக்கிறோம். இது போன்ற ஒரு எளிமையான முறையில நம்மளோட காரியங்களை நினைத்த காரியத்தை அனைத்து வெற்றி பெறலாம். இது ஒரு அற்புதமான முறை. இது நம்ம அனைவரும் பயன்பெற வேண்டும். Please subscribe Ganapati Aanmigam.